முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. காலையில் வாக்கிங் போகும்போது லைட்டாக மயக்கமாக இருந்தது, அதனால அவரை அப்போலோவில் சேர்த்துருக்காங்க. இன்றைக்கி அதோட அப்டேட் பார்த்திங்கன்னா கிரீம்ஸ் ரோடு அப்போலோவில் ஏதோ வசதி இல்லை அப்படின்றதுக்காக தேனாம்பேட்டுக்கு மாற்றி அங்கே ஏதோ செக்கப் பண்ணி அதுக்கப்புறமா திரும்ப கிரீம்ஸ் ரோடு அப்போலோவுக்கு போயிருக்காரு. இது என்ன சார் ஆக்சுவலி நடந்துகிட்ருக்கு? முதல்வருக்கு உடல்நிலை நன்றாக இருக்கிறது, அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது என்று மருத்துவமனை தகவல் வெளியிட்டிருக்கிறது. அப்போலோ மருத்துவமனையிலிருந்து நேற்று காலை வந்த அந்த பத்திரிகை செய்தியில் என்ன சொல்கிறது என்றால், காலையில் நடைப்பயிற்சி செய்யும்போது முதல்வருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டது, அதனால் அப்போலோ மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வந்தது. இரவு வந்த பத்திரிகை செய்தியில், அப்போலோ மருத்துவமனை வெளியிட்டுள்ள பத்திரிகை செய்தியில், அந்த தலை சுற்றல் தொடர்பான விஷயங்களுக்காக அப்போலோவில் முதல்வர் அனுமதிக்கப்பட்டார். 3 நாட்களுக்கு கூடுதலாக 3 நாட்களுக்கு அவருக்கு ஓய்வெடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுரை செய்திருக்கிறார்கள். மருத்துவமனையில் இருந்து கொண்டே அவர் முதல்வர் பணிகளை தொடர்வார் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். காலையில் நடைப்பயிற்சி ஏற்பட்ட போது தலை சுற்றல் ஏற்பட்டால் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இல்லையா? எல்லாரும் தானே பண்ணுவாங்க. நடைப்பயிற்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அறிவாலயத்துக்கு போய் அன்வர் ராஜா வாங்கன்னு கட்சியில் சேர்த்துக்கிட்டு அதற்கு பிறகு சிபிஎம் செயலாளர் திரு சண்முகம் அவர்களை சந்தித்து விட்டு அதற்கு பிறகு மருத்துவமனைக்கு செல்லலாம் என்று முதல்வர் பொறுமையாக அட்மிட் ஆகியிருக்கிறார். நேற்று மாலை அன்னியார் எழுதிய அவரும் நானும் என்ற புத்தக வெளியீட்டு விழா சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்றது. இன்னொரு விஷயம், அந்த மருத்துவமனையில் அட்மிட் ஆகும்போது தலை சுற்றல் ஏற்பட்டே அவர் அட்மிட் ஆகிறதாக இருந்தால் முதலில் அதிகாரிகள் வீட்டுக்கு தகவல் தெரிவிப்பார்கள். வீட்டுக்கு தகவல் தெரிவித்ததும் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் உடனடியாக உடன் செல்வார்கள். இதுதான் குறைஞ்சபட்சம் உதயநிதி அவர்கள் வேற எங்கே இருந்தாலும் அன்னியார் கூட தான் இருந்திருப்பாங்க. நேராக உடனே வர வேண்டும். அட்மிட்லாம் பண்ணி முடித்த பிறகு மதியம் இவர்கள் வந்தார்கள். மாலையில் நடந்த அந்த நிகழ்ச்சியை அவரும் நானும் நிகழ்ச்சியில் பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு மகிழ்வாக அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அன்னி மேடையிலேயே ஜோக் அடிக்கிறார். பல்வேறு வேலைகளுக்கு இடையில் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்கிய திரு துணை முதல்வர் அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வேன். அவருக்கு ஒரே வெக்கம், அம்மா இப்படி நம்மளை கிண்டல் பண்ணுது அப்படின்ட்டு. இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள தங்களுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே நேரம் ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர், தமிழக அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுமே அப்படியே கிளிக்னு சிரிக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க. அப்போ முதல்வருக்கு உடல்நிலைக்கு அச்சப்படும் அளவுக்கு எதுவுமே இல்லை. இன்னொன்று அவங்களும் சொல்லியிருந்தாங்க, ஸ்டாலின் அவர்களை இதை நேர்காணலில் பார்த்துட்டே இருக்காங்களா? நேரலையில் இதை பார்த்து கொண்டு, அப்போ ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு டிவி பார்த்துருக்காரு, இதை வீட்டிலே இருந்து டிவி பார்த்துருக்கலாம். ஸோ என்ன நடந்திருக்கும் என்று நான் புரிந்து கொள்கிறேன் என்றால், இந்த அதிகாரிகள், சார் நீங்கள் செக்ரட்டரியேட்டில் இருந்தாலும் நாங்கள் தான் ஆட்சி பண்ண போகிறோம், நீங்கள் அதை போய் ஹாஸ்பிட்டலில் பட்டு பொறுமையாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் அங்கேருந்து ஆட்சி பண்ணுங்கள், நாங்கள் எங்கே பண்ண வேண்டியதை பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் இங்கே இருந்தாலும் நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு தான் நாங்கள் கவர்மெண்ட்டை நடத்த போகிறோம் என்று அவரை போய் ஓய்வெடுக்க சொல்லியிருக்கிறார்கள் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். அவர்களின் கூற்றுப்படியே இப்போது முதல்வருக்கு ஓய்வு தேவைப்படுகிறது. இந்த நேரத்தில் நான் தலைமை பதவிக்கு தகுதியானவன் என்பதை திரு உதயநிதி அவர்கள் நிரூபிப்பதற்கான அவகாசத்தை இயற்கை அவருக்கு வழங்கியிருக்கிறது. இன்றைக்கி வயது முதுமை, உடலில் இந்த வயதானவர்களுக்கு வரக்கூடிய நோவு சிஎம்க்கு இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் ஜிம்முக்குலாம் போயிட்டு வீடியோலாம் போட்டாலும் இந்த முதுமைக்கே உண்டான அந்த 70 கடந்து விட்டார். அதற்கு உண்டான அந்த பலவீனங்கள் அவர் உடல்நிலையில் இருக்கிறது. அதனால் திரு உதயநிதி அவர்கள் பெரும்பாலான பாரத்தை தன் தோளில் சுமக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எம்எல்ஏ ஆகினாங்க, வேலை செய்யல. அமைச்சராகினாங்க, வேலை செய்யலை, சினிமாவுக்கு கதை கட்டுன்னு இருக்கிறது. துணை முதல்வர் ஆகினாங்க, அப்பவும் வேலை செய்யலை. உட்காந்து இன்னும் நைட்டு வேர்ல்டு சினிமா பார்த்துக்கிட்டு பெரிய ஸ்க்ரீனில் படத்தை பார்த்துக்கிட்டு ப்ரொடியூசருங்கிட்ட கதையை கேட்டுக்கிட்டு ரெட் ஜெயிண்ட்டுக்கு படம் எந்த படத்தை வாங்குறது, எந்த நடிகரை காலி பண்ணலான்னு பார்க்குறதுன்னு இந்த வேலைகளை விட்டு அரசியல் பொறுப்பை சுமக்க வேண்டிய கட்டாயத்திற்கு பட்டத்து இளவரசர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்று தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். திரு உதயநிதி அவர்களும் இதை சேலஞ்சாக எடுத்துக்கணும்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் நான் அவர் வேலை செய்கிறது என்ற விமர்சனத்தை வைக்கிறேன். நீங்கள் வேலை செய்யுங்க, நான் தலைவராக ஏற்றுக்கிறேன். தலைவர்னா என் தலைவராக இல்லை, திமுகவுக்கு தலைவராக தகுதியானவர் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். தொண்டர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். ஸோ நீங்கள் உட்காந்து நீங்கள் அம்மா நிகழ்ச்சியில் போயிட்டு சந்தோஷமாக கலந்துக்கிட்டு சிரிக்கிறீங்க, ஜாலியாக இருக்கிறீங்க, இதெல்லாம் ஒன்றும் தவறில்லை. அப்பாவோட வேலையை கையில் எடுத்துக்கங்க. உங்கள் தந்தையின் முகத்தை வைத்து தான் இந்த திமுகவின் பிரச்சாரமே திட்டமிடப்பட்டுள்ளது.
இந்த நேரத்தில் முதல்வருக்கு உடல்நல குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவது என்பது நீங்கள் சந்திக்க போகும் 2026 என்ற மாபெரும் போருக்கு மிகப்பெரிய பின்னடைவு திமுகவுக்கு. சிஎம்ஐ வச்சு தான் நீங்கள் உங்களோட என்டையர் கேம்பெயினை பிளான் பண்ணியிருக்கீங்க. ஓரணியில் தமிழகம், உங்களுடன் ஸ்டாலின், வீடு தேடி ஸ்டாலின்ட்டு தான் நீங்கள் பிராண்ட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி அந்த ஸ்டாலின் அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது போது உங்களுடன் உதயநிதினு வாருங்கள், பொறுப்பை எடுத்துக்கங்க, எடுத்து வந்து செய்யுங்க. பதவிக்கு வரணும்னு ஆசை மட்டும் இருக்குதில்ல, உழைங்கி அதுக்காக என்று தான் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். துணை முதல்வர் என்றால் துணையாக அல்லவா இருக்க வேண்டும், தூங்கி கொண்டு இருக்கக்கூடாது அல்லவா? அதனால் துணையாக இருந்து அவருடைய பாரத்தை சுமப்பதற்கு உதயநிதி வர வேண்டும். உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் யாராவது வந்து ஊர்வலத்தில் உங்கள் அம்மா இருக்குது, இப்போ நீ நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னு உங்கள் அம்மா வேலைக்கு அனுப்புவியா? இல்லை சார், வீட்டில் பார்த்து. அம்மாவுக்கு வயசான உடனே என்ன சொல்லுவார்? நீ இல்லைம்மா போய் சம்பாரிச்சிட்டோம்மான்னு சொல்லுவியா? இல்லை சார். நீங்கள் உங்கள் அப்பா வேலைக்கு அனுப்புவீங்களா? அப்போ நீங்கள் மட்டும் உங்கள் அப்பா வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டான்றீங்க. அப்பா ரெஸ்ட் எடுப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. இதானே மகனுக்கு அழகு. நம்ம குடும்பத்தில் என்ன நடக்குதோ அதுதானே. நீங்களும் இந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தானே. அப்பா நீ கஷ்டப்படாதப்பா, நான் இருக்கிறேன், நான் தான் வளர்ந்துட்டேன்ல. நீ துணை முதல்வரெலாம் ஆகிட்டேன். இளைஞரணிக்கு நீங்கள் இருந்தது போலவே இளைஞரணி செயலாளராக ஆகிவிட்டேன். நீங்களாவது 70 வயசில் இளைஞரணிக்கு வந்தீங்க, நான் 70 வயசாயும் இளைஞரணியிலே இருந்தீங்க. நான் உரிய வயதில் வந்திருக்கிறேன், நான் பொறுப்பை பார்த்து கொள்கிறேன் என்று உதயநிதி அவர்கள் முன்வர வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நல்லா இருக்கார் சிஎம். இப்போது தேனாம்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போனார்ல சார், அதுக்கப்புறம் தானே கிரீம்ஸ் ரோட்டில் இருக்க அப்போலோக்கு போகிறாரு. அப்போலாம் காரில் உட்காந்துட்டு தான் போகிறாரு. நல்லா தானே இருக்காரு. அதனால வந்து எந்த சிக்கலும் இல்லை, நல்லா இருக்காரு. நல்லா இருக்காரு. ரொட்டீன் ப்ரொசீஜர் போல இருக்குது அப்படின்னு தோணுது. அதிகாரிங்க சொல்லியிருப்பாங்க, சார் ஏன் சார் சின்னதாக ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது சார், போங்க சார், நீங்கள் போங்க சார், போய் படுத்துங்க சார், அங்கே அப்போ ரெஸ்ட் எடுங்க சார், எல்லாம் ரிலாக்ஸாக டிவி பழைய படம்லாம் பாருங்கள் சார், உங்களுக்கு பிடிக்கும் படம்லாம் பார்த்துன்னு இருங்க. நானும் தினேஷ் செந்தில் வேலைலாம் சேர்ந்து பார்த்துக்கிறேன் சார். எதுக்கு சார் சார்? ஒருவேளை முதலமைச்சர் வந்து மருத்துவமனையில் இருக்காரு, இருந்துக்கிட்டு நான் வந்து ஆட்சிக்கு வரணும், மக்கள் வந்து இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மக்களுக்கு ஒரு அனுதாபமாக ஒரு அறிக்கை வெளியிட்டாருன்னா முதல்வர் மேலே ஒரு பரிதாபம் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குமா சார்? அப்படிலாம் வாய்ப்பு இல்லை. எந்த பரிதாபமும் இந்த திராவிட மாடல் ஆட்சி மீது வராது, குறிப்பாக முதல்வர் மீது வராது. இது நீங்கள் சொல்கிறது ஒருவேளை இவர்களுக்கு இந்த அதிகாரிங்க போய் அவரை படுக்க வச்சதுக்கு இது ஒரு பிளானாக கூட இருக்கலாம், அனுதாபம் வரும் அப்படின்ட்டு. எந்த அனுதாபமும் வராது. அவர் ஒரு செயலற்ற முதல்வர் என்று பார்க்கிறார்கள். நல்ல மனுஷன், நீங்கள் எந்த ஜனங்கிட்ட போய் கேட்டிங்கனாலும் நல்ல மனுஷங்க, நல்ல மனுஷன்ட்டு தான் சொல்வார்கள். வல்லவர் என்று ஒருவரும் சொல்ல மாட்டார்கள். அவர் வல்லவராக இருந்தால் நாடு இந்த மாதிரி குட்டிச்சவராக இருக்காது. சரி சார், எனிவே இப்போது முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையில் இருக்காங்க. அவர் எடுக்க வேண்டிய முக்கிய முடிவுகள்லாம் இப்போ யார் சார் எடுப்பா? அதிகாரிகள். இதுவரை யார் எடுத்தாங்க? ஸோ அவரோட ஆப்சன்ஸ் அப்படின்றது பெருசாக தெரியாதுன்னு சொல்கிறீங்களா? 21 நாள் அமெரிக்காவில் இருந்தார். அன்றைக்கி கவர்மெண்ட் நடக்கலையா? அமெரிக்காவில் போய் ஒரு பாட்டுக்கு ஜாலியாக வந்த நாள் முதல் சைக்கிள் ஓட்டு இருந்தாரா? கவர்மெண்ட் நடக்கலையா? சரி, இவர் செக்ரட்டரியேட்லேயே இருக்கும்போது அவரை முடிவெடுத்தார். நம்ம தான் முடிவெடுக்கிறோன்ட்டு அவரை நம்ப வச்சாங்க. திங்கக்கிழமை தினேஷ் ஒன்று சொல்கிறது, புதன்கிழமை தினேஷ் சொன்னது செந்தில் வேலன் சொல்கிறது, வியாழக்கிழமை உதயச்சந்திரா அதை சொல்கிறது. அவ்வளோதான், இதுதான் உலகம் போல இருக்குது. 3 பேர் சொல்லிட்டாங்க, மும்மூர்த்திகளே சொல்லிவிட்டார்களேன்னு முடிவெடுத்துருவார். அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ நீங்கள் இதை ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இருங்க சார், எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கலந்துக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சார், இப்போ இந்த அவரும் நானும் அந்த புக் ஃபங்க்ஷன் வந்து ஏற்கனவே முத்து அவர்கள் இறந்ததனால் தள்ளி போனது. அப்படி இருக்கும்போது அவர் உடல்நிலை சரியில்லை அப்படின்னாலும் இந்த ஃபங்க்ஷனை நடத்தி தானே சார் ஆகணும். எல்லா கெஸ்ட்டுங்களெல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க. இது வந்து ஒரு அவசர அறுவை சிகிச்சைக்கு என்ன குறிக்கப்பட்ட நாளாக இது. 2 பேர் முக்கிய கெஸ்ட்டு, எழுத்தாளர் திருமதி சிவசங்கரி, டாஃபே நிர்வாக இயக்குனர் மல்லிகா ஸ்ரீனிவாசன். ஏற்கனவே முத்து இருந்த அன்றைக்கி தள்ளி வச்சிட்டாங்க. இன்னொரு 1 வாரம் தள்ளி வைக்கிங்க. 3 நாள் ரெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. 4வது நாள் இந்த நிகழ்ச்சியை வைத்துக்கொள்வோம். இன்னொன்று, இப்போது இந்த கல்யாணத்துக்கெலாம் இப்போ நீங்கள் ராணி முத்தையா ஹாலை நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அட்வான்ஸை திருப்பி கொடுப்பாங்களா? கேன்சல் ஆச்சுன்னா தெரியல, கொடுக்க மாட்டாங்க. அவள் தான் கொடுத்தது தான். அது மாதிரி பெரிய ஹாலுக்கு அட்வான்ஸ் கொடுத்து நஷ்டமாயிடுச்சு அவங்களுக்கு. ஒரு நூலகம் 2000 ரூபாய் என்னமோ இருக்கும் அங்கே நிகழ்ச்சி நடத்துறது. அப்படியே இருந்தாலும் அந்த 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்குவோம் அந்த வாடகை. 10,000 ரூபாய் இன்னொரு வாட்டி கொடுக்க முடியாத அளவுக்கு வறுமையில் இருக்கீங்களா? அப்போது சார், இப்போது முதல்வர் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கார். ரொம்ப அலாமிங்காக இருந்திருந்தா இந்த புக் ஃபங்க்ஷனை நிறுத்தி வச்சுருப்பாங்களே, போஸ்ட்பான் பண்ணியிருப்பாங்களே சார்? அண்ணியால் போய் மேடையில் சிரித்து பேச முடியுமா? முடியாது. பேன் ஜோக் அடிக்க முடியுமா? ஃபஸ்ட்டு புக்கு ஃபங்க்ஷனுக்கு போக முடியுமா? எனக்கு உதயநிதி பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். அப்பா மேலே அவ்வளோ பாசம். அப்பாவுக்கு ஏதாவது ஒன்றுன்னா உதயநிதியால் தாங்க முடியாது. சொல்கிறேன் நான். அண்ணியும் இப்படி தான். அவர் தானே அவங்க உலகம். அப்படி இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுட்டு போய் ஜாலியாக சிரிச்சுன்னு இருக்கிறாங்கன்னா டாக்டர்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுங்க. ஸ்ட்ரெஸ்ஸுங்க அவருக்கு.
ஓயாமல் இந்த தினேஷ் காதில் ஏதாவது ஓதினே இருக்கிறான், கொஞ்சம் தினேஷ் கிட்ட விடாமல் இருந்தீங்கனாலே பாதி டென்ஷன் அவருக்கு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. நீ போய் ரெஸ்ட் எடுங்க நீங்கள். சார் அவர் அப்படி ஓதுனாலும் கூட அரசாங்க மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க, நம்ம தான் வந்துட்டு ஒரு நல்ல ஆட்சி தந்திருக்கோம் அப்படின்னு சொல்றப்ப மனசு குளிர் தானே சார் செய்யும். குளிர் தான் செய்து டெய்லி 10 வாட்டி இதே ஓதிக்கிட்டு இருந்தா ஐயோ மக்களோட சந்தோஷம் எங்கே குறைந்து விட போகிறதே என்ற ஆங்ஸைட்டி இருக்கும்ல, அதனால் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று சொல்லியிருப்பார்கள். நிச்சயமாக ரொம்ப பாசமான குடும்பம் அது. அதனால் இது போல் அவருக்கு ஏதாவது சிக்கல்னா போய் ஜாலியாக ஜோக் அடிச்சுக்கின்னு நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு கொஞ்சி குழாவி மகிழ்ந்து கொண்டிருக்க மாட்டார்கள். அதுவும் வந்து உடல்நிலை சரியில்லாத பொழுது ஒரு மிகச்சிறப்பான புத்தக வெளியீட்டு விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்ற நெருக்கடிலாம் இல்லை. அப்புறம் என்ன, இன்னொன்று தலைப்பே அவரும் நானும் தான். அவர் மருத்துவமனையில் இருக்கிறார், அப்போ நான் மட்டும். அதனால ஒன்றும் முதல்வரை பற்றி ஒன்றும் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. சார் இப்போங்க சார் எப்பவுமே வந்து திமுக கூட கூட்டணி கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அங்கே இங்கேன்னு கூட்டணி கட்சிகளில் கலக்கக்குரல் எழுப்புறாங்க. இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்காங்க சார். கூட்டணி கட்சிகளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கறதுக்காக கூட இதை செஞ்சுருக்கலாம்ல. இவ்வளோ நாள் சிஎம்மை பார்க்குறதுக்கு முக்கிய தலைவர்கள் யாரும் போனாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, சிஎம்க்கு ஹெல்த் சரியில்லை, அவர் அதிர்ச்சி அடையும்படி எந்த விஷயத்தையும் சொல்லாதீர்கள்னு சொல்லி தான் அனுப்புவாங்க. இவங்களும் போயிட்டு எப்படிங்க இருக்கு ஆட்சி செம்மையாக இருக்குது சார்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. இப்போ போய் இவர் இப்போ படுக்க வச்சிட்டோன்னா சண்முகத்தை கூப்பிட்டு நீங்கள் வேறு 7 சீட்டு 8 சீட்டுன்னு கேட்குறீங்க, வருத்தப்படுறாரு, ஹெல்த் வேறு சரியில்லை, சரி அப்போ என்னையா பண்ணதுக்கு 5 வாங்கிக்கிங்க. திரும்ப கூப்பிட்டு நீங்கள் வேற இப்போ கால்வாசி ஓட்டு எங்களுது, 4ல் 1 ஓட்டு எங்களுதுன்னு சொல்லியிருக்கீங்க, அதுவே ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. 25 கொத்து வேணும். 25 கொத்து வேணும்னு கேட்டிருக்கீங்க பாருங்கள், அதுவே ஸ்ட்ரெஸ். இப்போ என்னையா பண்ணுற, அதே 6 வாங்கி. முத்தரசன் பிரச்சனையே இல்லை, நீ எவ்வளோ கொடுக்குறியோ ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கிறார். மற்ற கட்சிகளும் பிரச்சனை இல்லை, வைகோவை உடைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இது ஒரு வசதியாக இருக்கிறது அல்லவா சார். ஹெல்த் சரியில்லை, என்னங்க பண்ணணும், அதிக சீட்டு வாங்கிக்கிங்க சார், முடிஞ்சால் உதயசூரியன் சிந்தர் நில்லுங்க சார். நீங்கள் போய் நான் தனி சின்னம்னு சொன்னீங்கன்னா சிஎம்க்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும் சார், உருட்டலாமா? அவ்வளவுதான். இப்படி திட்டத்தில் யார் சார் வகுத்து கொடுக்குறது? சூப்பராக இருக்கு. அருமையான கேள்வி கேட்டீங்க, அருமையான கேள்வி கேட்டீங்க. பல சிந்தனை சிற்பிகள் அடங்கிய குழு அது, 11 பேர் கொண்ட குழு. குழுவின் தலைவர் சிந்தனை சிற்பி டிஆர்வி ராஜா. அவர் தலைமையில் திங்க் டேங்க் என்று ஒரு வாட்ஸ்அப் குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது. டிஆர்வி ராஜா, அன்பில் மகேஷ், அண்ணாநகர் கார்த்தி, தூத்துக்குடி இளைஞரணி மாவட்ட செயலர்னு நினைக்கிறேன் ஜோயல், பெரியசாமியோட மகன், இன்னொரு 4-5 பேர். இத்தகைய சிந்தனை சிற்பிகள் கொண்ட ஒரு வாட்ஸ்அப் குழு திங்க் டேங்க், அது பேரே திங்க் டேங்க். அந்த சிந்தனை சிற்பிகள் எல்லாம் எப்படி முட்டு சந்துக்குச்சு மன்னிக்கணும், எப்படி திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவது என்று சிந்தித்து இந்த யோசனைகள் எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இப்போ ஒரு சிந்திக்கிறதுக்குன்னே வந்து சிந்திக்கிறத அவுட் சோர்ஸ் பண்ணி இங்கே வந்து ஷோ டைமு, ஐபேக்கு, பஸ் அண்ட் சேட்ரு, பென்னு, இவ்வளோ பேர் வச்சுருக்காங்க. அவர்களுடைய மூளையில் உதிக்காத சிந்தனை இந்த சிந்தனை சிற்பிகளுக்கு உதிக்கும். ஸோ அவர்களோட சிந்தனையில் உதித்த ஆலோசனைகளை, யோசனைகளை, திட்டங்களை இந்த சிந்தனை சிற்பிகள் குழு ஆராய்ந்து இதில் எதை செயல்படுத்தலாம் என்று ஆலோசனை வழங்குவதன் அடிப்படையில் இந்த அரசே நடைபெற்றுக்கணும். அரசுன்னு சொல்ல முடியாது, அரசு வந்து அதிகாரி, அவங்க கிட்ட சேர்க்க மாட்டாங்க. தேர்தல் பிரச்சாரம் 26க்கான தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்ன ஆகும் என்பதை போக போக பார்ப்போம். சார் இபிஎஸ் அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிரச்சாரத்திலே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து மருத்துவமனையில் இருக்காரு, அவர் வந்து பூர்ண குணம் அடைய நான் வந்து ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இன்றைய தினம் நான் வரும்போது எனக்கு கிடைத்த செய்தி, திமுக தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் பூர்ண குணமடைய வேண்டும் என்று என் சார்பாக உங்கள் சார்பாக பிரார்த்தனை செய்கின்றேன். நம்ம இந்த பிரச்சாரத்தின் போது என்னென்னலாம் இபிஎஸ் அவர்கள் பேசுகிறாரோ அதுக்கு வந்து பதில் சொல்கிறாரு மு.க. ஸ்டாலின். ஸோ ஒரு நல்ல ட்ராக்ஷன் கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். இது கூட ஒரு காரணமாக இருக்கலாமாங்க சார்? பதில் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இப்போ போய் அவர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டாருன்னா பதில் சொல்ல தேவையில்லை, செல்லப்பா பாவம் என்று சொல்லலாம் அல்லவா? இது பேசு பொருள் ஆகும் அல்லவா? நீ எது தலைப்பு செய்தி, சிஎம்க்கு உடம்பு சரியில்லைன்றது நீங்கள் பேசு பொருள் ஆகிவிட்டது அல்லவா? அதுதான் காரணம். இபிஎஸ் டெய்லி பேசினுக்கிறாரு. இப்போது இன்று காலையில் நெசவாளர்களோடு கூட்டம் நடத்தி, கைத்தறி நெசவாளர்கள், விசைத்தறி நெசவாளர்களோடு கூட்டம் நடத்தி லைவ் போட்டுட்டு இருந்தாங்க. அவர்களின் குறைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கி அந்த நெசவாளர்கள் பிரச்சனையை இன்று மாலை பேச போகிறார். இப்போ இதுக்கு இன்றைக்கி சாயங்காலம் பதில் சொல்லணும். என்னையா ஓயாமல் இருந்தாலும் தொல்லை கொடுத்துன்னுக்கிறார், பதில் சொல்ல வேண்டியது என்னங்க பண்ணுங்க சார்? படுத்துங்க சார், 3 நாள் ரெஸ்ட் எடுங்க சார். சார் எப்படியும் அதிகாரிகள் தானே சார் எழுதி கொடுக்க போகிறாங்க, அதவே சும்மா அவர் ஒரு சொல்லி வெளியிடுங்கன்னா வெளியிட்டு போகிறாங்க. சிஎம் நாலேஜுக்கு இதை கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குல்ல.
மற்றதை மறைக்கலாம். கேட்பார், நீ என்னையா பேசினாருன்ட்டு கேட்பார். சார் இதெல்லாம் பேசினார். ஐயோ என்ன உழுவுறது, இப்போ எதுவுமே பண்ணலையா, நம்ம 98% நிறைவேற்றியாச்சு. நீங்கள் எங்கள் தலைவரே அவர்கிட்ட சொல்ல மாட்டலாம்ல, கன்வீனியன்ட்டில். என்னங்க இன்றைக்கி என்ன பேச சார்? ஒன்றும் பேசலை சார், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சார், இந்தாங்க இந்த சாப்பிடுங்க, மாத்திரை போடுங்க. எவ்வளோ வசதி. ஏன்னா சார் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மாதிரி ஆற்று மணலை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தடை விதிச்சுட்டு எம்சாண்டை நாங்கள் தான் கொண்டு வந்தோம். பட் இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறமா திருட்டுத்தனமாக மணல் எடுக்கிறாங்க. அதுவும் காவேரி படுகையில் சென்று பேசியிருக்கிறார். ஆற்று மணல் கொள்ளை இன்னும் நிற்கவில்லை, இதைத்தான் அமலாக்கத்துறை விசாரித்து கொண்டிருக்கிறது. ஆற்று படுகைகளை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள், ஆற்று மணலை திருடுகிறார்கள், அரசாங்கமே ஆற்று மணலை திருடியது அப்படின்னு பேசியிருக்கிறாரு. நாங்கள் இதுக்கு தான் எம்சாண்டை அறிமுகப்படுத்தணுன்றாங்க. இது கரெக்டு தானே? இதில் என்ன பதில் இருக்குது? இப்போ வந்து திரு மு க ஸ்டாலின் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. எனவே இப்போ இபிஎஸ் அவர்கள் சொல்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் பதில் சொல்லி தானே ஆகணும். இவங்களுக்கு அதை பற்றி என்ன கவலை? உடல்நிலை சரியில்லை. இப்போ இந்த ஒருத்தர் நேற்று மயிலாடுதுறையில் சொன்னார் அல்லவா, எத்தனை கேள்வி கேட்டாலும் என்ன பதில் சொன்னார்? தவறான தகவல் சொன்னாரா? அதே மாதிரி இபிஎஸ் கேள்வி கேட்கிறார், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினீர்களா? உடல்நிலை சரியில்லை. ஆற்று மணலை திருடுகிறீர்களே, உடல்நிலை சரியில்லை. 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை, உடல்நிலை சரியில்லை. வசதியாக இருக்குதா? இப்போது மக்கள் யோசிப்பாங்கல்ல, என்ன அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார், இந்த குடும்பம் வந்து இப்போ புக் ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்காங்க, அதுவும் குதூகலமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு லாஜிக் கொஸ்டினை மக்கள் கேட்பாங்கல்ல. இது வந்து 2 வகையாக அஃபெக்ட் ஆகலாம் சார். ஒன்று வந்து அங்கே ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும்போது குடும்பம் ஹாப்பியாக இருக்குன்ற மாதிரி மக்கள் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குல்ல சார். இதை பற்றி யோசிக்கலையா அதிகாரிகள்? இது ஒரு அனுதாபமாக மாறிவிடும். முதல்வர் பாவம் என்று மக்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்று இவர்கள் நினைத்திருக்கலாம் அல்லவா? மக்கள் யோசிப்பாங்கன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா ஏன் 4 வருஷமாக அலங்கோல ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க? மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க, மக்கள் முட்டாள். தேர்தல் வந்தோடனே போய் ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்து வாய் அடைச்சிட்டோன்னா இந்த ஜனங்க இப்போ கண்ணை மூடிட்டு உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறோன்ற எண்ணம் இருந்ததுனால தானே இப்படி அலங்கோலமாக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. தினந்தோறும் ஒரு சில பத்திரிகைகளாவது உங்கள் ஆட்சியின் அவலங்கள் பற்றி செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றங்கள் உங்கள் தலையில் குட்டி கொண்டிருக்கிறது. அவமானங்களை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களே. இதெல்லாம் மக்கள் பார்த்து கேள்வி கேட்பார்கள் என்ற துளியாவது உங்களுக்கு அக்கறை இருந்தால், அச்சம் இருந்தால் நீங்கள் இப்படி நடந்து கொள்வீர்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி காமன் சென்ஸ் இல்லை அது. இல்லை, ஃபேமிலிக்கும் கெட்ட பேர் சார். அது செக்கப்புக்கே போயிருக்கிறதா வச்சுக்கலாம். அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், அவரை பற்றின நூல் வெளியிட்டு விட இப்போ அவசியமா? 10 நாள் கழிச்சு வையே, இன்னும் புக்கு அழுகிடுமா? பெரிஷபிள் குட்டா புக்கு? யார் எழுதுனதுலாம் அப்புறம் ஆரம்பிச்சேன்னா அது வேண்டான்ட்டு விட்றேன் நான். நீங்களே எழுதின புக்கா காவியமா அது? சார் முதலமைச்சர் தான் சரி பார்த்தாராங்க சார் அந்த புக்கெல்லாம். முதலமைச்சர் தான் சரி பார்த்து ஒரு சில மிஸ்டேக்லாம் இருந்துச்சுன்னா அவங்க தான் சரி பார்த்து கொடுத்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி பாப்பாரு பாரு, நியூஸ் பேப்பர் கூட படிக்கிறதுல இதில் புக்குக்கு ப்ரூஃப் பார்த்துருக்காரு அவரு. இது எப்படி மாற்ற அப்படி மாற்றுலாம் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. உருட்ட வேண்டிதான். அவங்கள ஒரு எழுத்தாளர்னே உருட்டிட்டாங்க, ஒரு ப்ரூஃப் ரீடர்னு உருட்டுறது என்ன பெரிய கஷ்டமா? இது ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்குல்ல. அதாவது இதுலேருந்து நம்ம ஓவராலாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஐடியா தீர்ந்து போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எடப்பாடி கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணலைன்னா இவ்வளோ நெருக்கடி வந்திருக்காது. எடப்பாடி கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுறாரு, டெய்லி புது புது பிரச்சனையை எழுப்புறாரு. நான் ஏற்கனவே சொன்னது போல் திரு வேலுமணி அவர்கள் எடப்பாடி ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கு போகிறோன்னா அதுக்கு முன்னாடியே வேலுமணி போய் உள்ளூர் நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை பேசி அவர்களோடு கலந்து பேசி இங்கே என்ன பிரச்சனை, எந்த பகுதிக்கு பிரச்சனை, யாருக்கு பிரச்சனை, அதற்கு என்ன தீர்வு, நம்ம ஆட்சியில் என்ன பண்ணோம், இப்போ என்ன செய்யலை, இதெல்லாம் பேசி பாயிண்ட்ஸ் எடுத்து இவர்கிட்ட கொடுக்குறாங்க. இவர் போய் கரெக்டாக அந்த ஏரியாவில் போய் நாகப்பட்டினம் பெல்ட்டுக்கு போனால் விவசாயிகள் பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனை, இன்றைக்கி எந்த ஊருன்னு தெரியல, நெசவாளர்கள் பிரச்சனை, அந்தந்த ஊர் பிரச்சனையை பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இதுக்கு நீங்கள் கேட்டது மாதிரி பதில் சொல்லணும், கவுண்டர் பண்ணணும். பொய் சொல்கிறியா நீ சொல்கிற தப்பியா, நான் இவ்வளோ செஞ்சுருக்கோம் ஏன்னு சொல்லணும். எங்கே செஞ்சீங்க? திரு பழனிசாமி இந்த மாதிரி இவங்க எதுவும் செய்யலைன்னு சொன்னான்னா நீங்கள் ஸ்டாலின் மாதிரி துணிச்சலா, அந்த ஸ்டாலின் போலவே இந்த ஸ்டாலின் என்ன சொல்ல வேண்டும்? அது தவறான தகவல், எடப்பாடி பழனிசாமி சொல்வது தவறான தகவல் என்று சொல்ல வேண்டும். ஆனால் உங்களால் சொல்ல முடியல. இந்த பக்கம் வரிசையாக நீதிமன்றத்தில் பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த கட்ட பிரச்சாரத்துக்கு செல்ல இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. நேற்று மட்டும் 12 கொலைகள் தமிழகத்தில். எதிர்க்கட்சிகள் கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கின்றன. என்ன பண்ணுறது? ஆங்கிலத்தில் த்ரோயிங் இன் தி டவல் அப்படின்வாங்க. அப்பா உடுப்பா, அப்பா முடியலப்பா, என்ன பண்ணுறது, 10 கிராம்பா, அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட திமுக தன் தோல்வியை ஒப்புக்கொண்டதாக பொருள். இன்றைக்கி டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. தேனாம்பேட்டை போய் டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போக வேண்டியதானே, செக்ரட்டரி போக வேண்டியதானே, வீட்டுக்கு போய் இந்த ரெஸ்ட் எடுங்க. வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் முதல்வர் வேலை பார்க்குறாருன்னா அது பெருசாக தெரியாது. ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு முதல்வர் வேலை பார்க்குறாருன்னா அப்போ படுத்துக்கிட்டு வேலை பார்க்க முடியுதில்ல, அப்புறம் இதுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க.
அப்போ ஹெல்த்தில் ஏதோ சிக்கலா? ஒன்றும் இல்லை. ஹெல்த்தில் சிக்கலாக இருந்துச்சுன்னா குடும்பம் இப்படி மகிழ்ச்சியாக இருக்காது. கரெக்டாக நல்லா இருக்கார் செய்யணும். அப்போ இந்த அதிகாரிங்க, இந்த சிந்தனை சிற்பி குழு எல்லாம் சேர்ந்து இப்போ சொல்லி அனுப்பிச்சிருப்பார்ல, இப்போ கண்டிப்பாக இவங்க வந்து வருத்தத்தோடு போனாங்க, நம்ம பார்க்க முடிஞ்சுது. உதயநிதி அவர்கள் வரும்போதும் சரி, திருமதி துர்கா ஸ்டாலின் போகும்போதும் சரி, பயங்கர ஒரு எதிர்பார்ப்பு வருத்தத்தோடு தான் உள்ளே போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. அன்னைக்கு ஈவினிங்கே இப்படி ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னா சொல்லியிருப்பாருமா, ஒன்றும் இல்லைம்மா, சும்மா லைட்டாக இருந்துச்சு, உடனே வந்து அட்மிட் ஆகினாங்க, சும்மா ஒரு செக்கப் தான் அப்படின்னு சொன்னதுனால தான் இவங்களால மன நிம்மதியோடு இருக்க முடியுது. அப்போ ஒன்றும் இல்லைன்ற நானும் ஆனால் அதை தானே சொல்கிறேன். பட் 8 மாதம் நான் அங்கேயே ஹாஸ்பிட்டல்லே படுத்திருக்க முடியாதுல்ல, இது எல்லாத்தையும் வந்து திரும்ப எதிர்கொண்டு தானே ஆகணும். கரெக்டு. இப்போ ஒரு வாரம் டெஸ்ட்டுக்கு சாம்பிளுக்கு போய் படுப்போம். நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எலெக்ஷன் நெருக்கத்தில் போய் 10 நாள் படுப்போம். அப்படியே அனுதாபாலையில் ஓட்டு விழுந்துருன்ற எண்ணமாக இருக்கலாம் அல்லவா? இது சோதனை ஓட்டமாக இருந்தால் இதெல்லாம் அரசியலில் பண்ணாததா? இல்லை சார், அப்படி பிளான் பண்ண நீங்கள் ஒன்று இந்த புக் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு போய் படுத்திருக்கணும். அதுதான் இல்லையா, புக் ஃபங்க்ஷனை தள்ளி வைக்கிறதுக்கு அறிவுறுத்தி இருக்கணும். ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கல. ஜனங்க அவ்வளோ முட்டாள். அது எப்படி இவ்வளோ கணக்கு போடுவாங்க? புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போனதும் உங்களோட இயல்பான மனது வெளியே வந்து விட்டது. மகனை பார்த்து பூரிப்பு. துணை முதல்வர் அவர்களே என்று மகனை அழைப்பதில் பெருமிதம். உங்களாலேயே உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. இது வேலையை ஏற்கனவே மம்தா செய்தாரா? தேர்தலுக்கு நெருக்கத்தில் விபத்துன்னு. இப்போது அக்டோபர் மாதம் பீகாரில் தேர்தல் வருகிறதா? பிரசாந்த் கிஷோர் விபத்துன்னு நெஞ்ச பூச்சின்னு ஒரு வீடியோ இருக்கும், போய் தேடி பாருங்க. ஆமாம் சார். அது செகதிக்குள்ளே நடந்து போகிறார் சார். அப்படித்தான். அப்படியே அதுவும் நெஞ்சு பிடிச்சிட ஒரு வீடியோ. பிரசாந்த் கிஷோருக்கெல்லாம் மனசில் நினப்பு. இப்போ இந்த மம்தாக்கு இந்த ஐடியாவை சொன்னதும் பிரசாந்த் கிஷோர் ஒரு அந்த பிரச்சாரத்தில் தான் நினைக்கிறேன். காலில் ஃப்ராக்சர் ஆகி இந்த பேண்டேஜோடு இந்த அம்மா வீல் சேரோடு வந்து உட்காந்துருந்தாங்க. ஸோ காலங்காலமாக எல்லோரும் செய்வது தான். இணையதளத்தில் அதை போட்டோன்னே அப்படியே ஹார்ட்டினா பறக்கு சார். ஐயோ, முதல்வருக்கு அப்படி ஆயிடுச்சு. அதான் இந்த டெஸ்ட் பார்க்குறாங்க. எலெக்ஷன் நெருக்கத்தில் போய் ஒரு 10 நாள் படுக்க வச்சிட்டோன்னா அப்படியே அனுதாப தலைவா அப்படின்னு போய் குத்திடுவாங்கன்ட்டு நினைப்பு இருக்குது. தலைவா ரெஸ்ட் எடு தலைவான்ட்டு போய் ரெட்டலைக்கு தான் குத்த போகிறாங்க பார்.